Hello friends and welcome to Princess Authentic Kitchen. வணக்கம். நான் இன்றைக்கு செய்ய போகிற டிஷ் வந்து பால் ரொட்டி. இந்த பால் ரொட்டி ஆப்வியஸ்லி எங்கள் மாமி மூலம் நான் இந்த ரெசிபியை வந்து பழகினான். அதை உங்களோட இன்றைக்கு நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஸோ என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுத்தாரேன். Subscribe to my channel and hit the bell icon to get notified any updates. 1 கப் பச்சை அரிசி இருக்குது, வெள்ளை பச்சரிசி. தண்ணி ஊற்றி ஒரு 1.5 ஹவருக்கு வந்து ஊற விடணும். ஸோ நான் போட்ட 1 கப் அரிசியை நனைய வச்சு 2 மணி நேரம் நனைய வச்சு காய வச்சுட்டேன். இப்போ இதை வந்து கிரைண்டரில் போட்டுட்டு ஆளும் பட்டை அடிக்கக்கூடாது, கொஞ்சம் நறுவில் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண. வந்து எல்லா அரிசியும் வந்து அரைச்சிட்டேன். அரைக்க தட்டி போட்டு அரைக்க போகிறது. ஓகே, நான் இப்போ வந்து இதெல்லாம் அரைச்சிட்டேன். இதை வந்து இன்னொரு கப் போட்டு கிரைண்டரில் போட்டு அடித்து மாவாக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணியிருக்கிறேன். இதையும் போட்டு இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன். குட்டியாக இருக்கிற குருணி வந்து தேவையானு சொன்னால் அப்போ தான் பால் ரொட்டி வந்து கொஞ்சம் நல்ல மொறுண்டு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ நான் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி பிரம்பா எடுத்து வைக்க போகிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டேன். இதில் மிச்சத்தை இருக்கிறத வந்து திருப்பி கிரைண்டரில் போட்டுட்டு அதையும் வந்து இதில் போட்டு சேர்த்து அரைக்க போகிறேன். கொஞ்சம் இந்த ரிமைனிங்கையும் போட்டுட்டு அரைச்சிருக்கேன். இதை வந்து ரொம்ப எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் இதை வந்து பெரிய கண்ணால் வச்சு அரைச்சேன் நான். இப்போ வந்து இதுக்கு அந்த சின்ன கண்ணை அரைக்கிற போட்டுட்டு இதை வந்து திருப்பி வந்து அரிக்க போகிறேன் சின்ன கண்ணால். வந்து நான் அந்த சின்ன அரிதத்தில் போட்டிருக்கிறேன் சின்ன கண்ணில். இதை அரைச்சிட்டு நான் இந்த குருணியை வந்து பிரம்ப எடுத்து வைக்கிறேன். இப்போ மிச்சத்தையும் போட்டு அரிப்பேன். நல்லா தேய்ச்சி அரியுங்க. இருக்கிற மாவெல்லாம் அரிபடுறதுக்கு நல்லா. இதையும் வந்து ரொம்ப எடுத்துருக்கு. 1/2 கப் சின்ன குருணியும் கடைசியாக அரைச்ச குருணி. 2 டேபிள் ஸ்பூன் பெரிய கண்ணால் அரைச்ச குருணி, ஃபர்ஸ்ட்டாக அரைச்ச குருணி இது. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இதையும் ஆட் பண்ணுங்க. இதில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் இதை வந்து இப்போ ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஒரு பவுலுக்கு வந்து போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு. இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் பவுடர், தேங்காய் பவுடர். உங்களுக்கு தேங்காய் பவுடர் பாய்க்க விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் தேங்காய் புளிஞ்சு
அதை அவிச்சிட்டு அந்த தேங்காய் பாலை வந்து இதுக்கு விடலாம். பட் நான் இது வந்து நான் ஜஸ்ட் சிம்பிளாக செய்கிறபடியாக ஜஸ்ட் தேங்காய் பவுடர் போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் இதுக்கு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கப்பில் வந்து சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நீங்கள் இடியப்பத்துக்கு எப்படி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் அந்த ஆறனோடு இடியப்பத்துக்கு குழைப்பீங்க, அதே மாதிரி தான் இந்த பால் ரொட்டிக்கு வந்து நீங்கள் வந்து விட்டு விட்டு குழைக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன் தண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் அதை குழைக்கணும். உடனடியாக ஊற்றுனீங்கன்னு சொன்னால் அது சரியாக தண்ணியாக போயிடும். கொஞ்சம் சுட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் விடுறேன். நான் இதுக்குள்ள வந்து இதில் 1/2 டீஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் இருக்குது. உங்களுக்கு விரும்பினா தேங்காய் எண்ணெய் விடலாம். ஸோ நான் நல்லா பிணைஞ்சிட்டு நீங்கள் பாருங்கள், நல்லபடியாக பிணைஞ்சிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்த வந்து நான் இதை என்னென்று பொரிச்சு காட்டுறேன். இந்த பால் ரொட்டியை வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து சூடாக்கி இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்து ஒரு பேக் ஒன்று போட்டிருக்கேன்னு சொன்னால் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. சரியாக மெல்லிசாவும் தட்ட தேவையில்லை. ஆள் மெல்லிசா தட்டிங்கன்னா வெடிக்க பார்க்கும். இந்த ஒரு திக் இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக வரும். இப்படி எண்ணெய் ஏற்றி கொண்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு நான் இப்போ இதை இறக்க போகிறேன். இறக்கிட்டு மெட்டை போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் ரொட்டிலாம் சுட்டு முடிஞ்சுது. எனக்கு சரியான எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்க்காம இந்த பால் ரொட்டியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸை விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப். மற்றது என்ன ரொம்ப பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அமுத்துங்க. மீண்டும் இன்னொரு சமையல் சந்திக்க வரையும் நன்றி, வணக்கம்.